இன்னைக்கு காலையிலேயே போயிட்டு ரேஷன் பொருள்லாம் வாங்கிட்டு வந்து குடுத்துறாங்க. அத தான் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். அரிசி, பச்சரிசி வாங்கிட்டு வந்து குடுத்துருக்காங்க. சர்க்கரை, துவரம் பருப்பு, எண்ணெய் தான்ப்பா வாங்கிட்டு வந்தாங்க. இந்த 4 ஐட்டம் தான் இன்னைக்கு இருந்தது. ஏன்னா எப்பவுமே மாசம் ஃபர்ஸ்ட்டே போயிடுவாங்க. இந்த தடவை எல்லாருக்கும் உடம்பு முடியாதுனால லாஸ்ட்டு தான் போனதுனால சில பொருட்கள் வாங்க முடியல. எங்க ரேஷன்ல பார்த்தீங்கன்னா மிளகு குடுப்பாங்கப்பா. அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ரேட்டும் கம்மியா இருக்கும். உங்க ரேஷன்ல என்னென்ன பொருள் போடுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த ஐட்டம் தான் வாங்கிட்டு வந்து குடுத்தாங்க. அதுக்கப்புறம் எடுத்து வச்சோனே சமையலுக்கும் டைம் ஆயிடுச்சு. என்ன செய்யலான்னு யோசனை பண்ணியிருக்க சொல்லி அரிசிய ஊற வச்சுட்டு கீரை இருந்ததுப்பா. அரைக்கீரை இருந்தது. அத தான் எடுத்துட்டு வந்து கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். அரைக்கீரையை புளி போட்டு கடைஞ்சிடலாம் சொல்லிட்டு அதுக்கு எல்லாமே தேவையான பொருளா எடுத்து வச்சு கீரையும் க்ளீன் பண்ணி வச்சு போட்டாச்சு. இந்த பக்கம் கருணக்கிழங்கு இருக்குது. கருணக்கிழங்கையும் நான் ரெடி பண்ணி வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். வேக வச்ச கருணக்கிழங்குக்கு தாளிப்பு தான்ப்பா கொடுக்குறேன். இந்த மாதிரி தாளிச்சு கருணக்கிழங்கு வறுக்க சொல்ல டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா என்னன்னு சொல்லுங்க. இந்த பக்கம் அப்படியே கீரையும் தாளிச்சாச்சுப்பா. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா அரைக்கீரை புளி போட்டு கடையல், கருணக்கிழங்கு வறுவல் தான். சமையல் என்ன சிம்பிளாக இருந்தாலும் அதுவும் அந்த சமையலையே டைமுக்கு நம்ம செஞ்சு முடிக்க சொல்ல ஒரு திருப்தி கிடைக்கும் பாருங்க. அந்த மாதிரி திருப்தி தான் எனக்கு இருந்தது. எனக்கு பிடிச்ச சமையலை செஞ்சாச்சுப்பா.